நாள் எங்கே போனீங்க சொல்லுங்கள் தீனாண்ணா. ஏன் நம்ம லைவுக்கு வரல தீனாண்ணா சொல்லுங்கள். தீனாண்ணா வணக்கம்ன்றாங்க சந்தியா. சந்தியா உன்கிட்ட சொன்னோன்னே தீனாண்ணா வந்துட்டாரு. ஃபஸ்ட்டு பிரேம் கிட்ட கேட்டேன், சுகன்யா சிஸ்டர் லைவில் நீ தீனாண்ணா கிட்ட பேசுவீங்க தானே, அங்கே பார்த்தா நம்ம லைவுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் வேறு ஏதோ சொன்னார், பட்டு வரல. உன்கிட்ட சொன்னது தீனாண்ணா என்ட்ரு ஆகிட்டாரு. இந்த மாதிரி விடுகதையெல்லாம் கேட்ட உடனே ஓடணும் போல் தான் தோணுது. சரி, நான் வந்து என் ரேஞ்சுக்கு ஏதோ ஒரு விடுகதை சொன்னேன், ஓகே வராது. இப்போ நீங்கள் உங்கள் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விடுகதை சொல்லுங்கள் பார்ப்போம், சரிங்களா? அராத்து ஏதோ எனக்கு தெரிஞ்சது ஏதோ ஒன்று நான் சொன்னேன். இப்போ நீங்கள் ஒன்று சொல்லுங்களேன் பார்ப்போம். வேலை பிஸி. ஓ அப்படியா தீனாண்ணா, எப்படியோ லைவுக்கு வந்துட்டீங்கண்ணா. நான் உங்களை லைவ்லலாம் தேடி இருந்தேண்ணா. ரிகானா சிஸ்டர் லைவில் போயிட்டு கேட்டேன், அப்புறம் சிவாப்பா லைவில் போய் கேட்டேன். ஒரு நாள் ராசு ஃபேமிலி கூட வந்து நீங்கள் வந்தீங்களா என்னன்னு கூட கேட்டாங்க. உங்களை ஆள் நாங்கள் தெரியுமா தீனாண்ணா? நான் டக்குன்னு ஒரே வார்த்தையில் பிஸின்னு முடிச்சிட்டிங்களே. அப்பாவுக்கு காஃபி குடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. இருங்கப்பா காஃபிக்கலாம், நாளைக்கு சர்ஜரிலாம் முடிச்சிட்டோன்னே காஃபி பொறுமையாக குடிக்கலாம், சரிங்களாப்பா? டாக்டர் சொல்கிறத கேளுங்க, சரிங்களாப்பா? காஃபி தானே குடிச்சிக்கலாம். இன்றைக்கி ஒரு நாள் இருங்க, நாளைக்கு ஒரு நாள் இருங்க. நாளானிலேருந்து நம்மளுடைய டியூட்டி தான், நம்ம என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கலாம், சரிங்களாப்பா? சாப்பிட்டீங்களா சுவாதி? சாப்பிட்டேன் தீனாண்ணா, சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க சொல்லுங்கள் தீனாண்ணா. அப்பா சொல்லி முறைக்கிறாரு. ஆமாம், நானும் அதுதான் சொன்னேன். ஏன் அப்படி பேசுகிறீங்க, அப்படி பேசாதீங்கன்னு நானும் சொன்னேன். லக்ஷ்மி சிஸ்டர் நீங்களும் கேளுங்க அவங்கள. அவர் பேசுகிறாரு பாருங்கள், டபுள் மீனிங் பேசி வந்து நம்மளை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்காரு. அப்பா அப்படிலாம் பேசாதீங்கப்பா. லக்ஷ்மி சிஸ்டரும் பாருங்கள் முறைக்கிறாங்க. பசும்பால் பிடிக்காது, பாக்கெட் பால் பிடிக்காது, ஆனால் பால் காஃபி தான் குடிப்பேன். எப்படி சொல்லுங்கள்? ஒட்டகப்பாலில் குடிக்கிறீங்களோ? ஏன்பா? பசும்பால் பிடிக்காது, ஓகே. பேக்கெட் பால் பிடிக்காது, ஓகே. ஆனால் பால் காஃபி தான் குடிப்பேன். பால் பவுடராப்பா? சொல்லுங்கப்பா. அப்பா கரெக்டா? பால் பவுடர் காஃபி குடிப்பீங்களா? சொல்லுங்கள். பால் பவுட்ரு போட்டு காஃபி டீ யூஸ் பண்ணுவீங்களோ? சொல்லுங்களப்பா. நான் வேறு கிராமத்தில் இருக்கேன், எனக்கு தெரிஞ்சது அதுதான். இல்லை வேறு ஏதாவது சிட்டியில் ஏதாவது நடக்குமா என்னன்னு தெரியல. சொல்லுங்களப்பா சொல்லுங்கள். ஐயோ லக்ஷ்மி மகள் திட்டுறாப்புல. நானும் அப்போலேருந்து திட்டிட்டு தான் இருக்கேன். நான் திட்டுறது உங்கள் காதில் வேலையா? அப்பா சொல்லுங்கள். நான் நலன் சாப்பிட்டு விட்டேன், கருவாடு குழம்பு. ஓகே தீனா. நான் ரிகானா சிஸ்டர் லைவில் கூட போனேன். அங்கே ஏதோ நீங்கள் பிரச்சனைன்னு சொல்கிறேன், ஏதோ சண்டை வந்துச்சுங்களா. எனக்கே ஆச்சரியமாக ஆயிடுச்சு. தீனான்னா சண்டை போட்டாரா அப்படின்ட்டு நானே அங்கே கேட்டேன். ஆமாம் சிஸ்டர், 2 பேருக்குள்ளே சண்டை வந்துச்சு. நான் விடுங்க தீனான்னு சொன்னேன். தீனானாக்கு கோபம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிகானா சிஸ்டரும் சொன்னாங்க. தீனான்னா சண்டை போடுவாருன்றது எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சது. கோவப்படுவாருன்றது அன்னைக்கு தான் தெரிஞ்சது தீனாண்ணா. இல்லை கள்ளிப்பால் ஊற்றி காப்பி குடிப்பேன். அப்பா நீங்கள் இருக்கீங்க பாரு. கள்ளிப்பாலில் ஊற்றி பால் குடிக்கிறதா? கள்ளிப்பாலில் வருமா? அப்பா ஏன்பா என்னை வச்சு இப்படி காமெடி பண்ணின்னு இருக்கிறீங்க? கள்ளிப்பால் குடும்பம் இருக்கு. ஓ அப்படியா? அப்பா நீங்கள் ஏன்பா இப்படிலாம் பேசுகிறீங்க? நோ அப்பா, அப்படிலாம் பேசாதீங்க. கள்ளிப்பால்னோடனே எனக்கு வேறு எதெல்லாம் இமேஜின் வந்துச்சு. அப்படிலாம் பேசாதீங்க சிஸ்டர். நான் கிளம்புறேன். பாருங்கள், நீங்கள் இப்படி பேசுகிறதுனால பாருங்கள், லக்ஷ்மி சிஸ்டர் கிளம்புறேன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அப்பா அப்படிலாம் பேசாதீங்க. அவருக்கு அது காமெடியாக தெரியுது, நம்மளுக்கு தான் வயிற்றில் புளியை கரைக்கும், நம்மளுக்கு தான் தெரியுது. அப்படிலாம் பேசாதீங்கப்பா, சரிங்களா? தீனாண்ணா லைவில் இருக்கீங்களா இல்லையா சொல்லுங்கள். சந்தியா கிளம்பிட்டீங்களா? அராத்து நீங்களும் கிளம்பிட்டீங்களா? வந்தீங்க, ஒரு 2 மெசேஜ் தான் பண்ணீங்க. ஓஹோ, விடுகதை கேட்டவுடனே ஓடணும் போல் இருக்குன்னு நீங்கள் அதான் ஓடிட்டீங்களோ? தெரியாதனமாக விடுகதையை சொல்லிட்டேன், இதுக்கு மேலே சொல்ல மாட்டேன். வாருங்கள் அராத், வாருங்கள். 5 நிமிடம் கழித்து வருகிறேன். தீனாண்ணா வேலையை பாருங்கள் தீனாண்ணா, சரிங்களா? நீங்கள் வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் உங்களை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போதே நீங்கள் என்ட்ரா நீங்கள் பார்த்தீங்களா?
அதுதாங்க ஹைலைட்டே.